இந்த 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 பிரச்சனையை நீங்க ஆழ்ந்து கவனிக்கணும். இந்த பிரச்சனையை உருவாக்குனது யாருன்னு நினைக்கிறீங்க? நான் உங்ககிட்ட தான் அண்ணன் கேள்வி வைக்கிறேன், நீங்க சொல்லிட்டே வரணும். யார் உருவாக்குன்னு நினைக்கிறீங்க? அரசு. அரசு. இதே நம்ம ஐயா முதல்வர் அவர்கள், ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் இந்த போராட்டம் நடந்ததில்லை, அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இந்த போராட்டம் நடந்ததில்லை. அப்போல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தீங்க, நாங்க அந்த பிரச்சனை தீர்ப்போம். இப்ப ஏன் தீர்க்கல? நீங்க நியாயமா பாருங்க. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் அன்பு சொந்தங்கள் கவனிக்கணும். போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய பிடித்த பணம், நிலுவைத் தொகை தான் கேட்கிறாங்க. அவங்க ஊதிய உயர்வு கேட்கல. நீங்க என்னுடைய உழைப்பில், என்னுடைய ஊதியத்தில் ஒரு பிடித்த பணம் வச்சிருந்தா நான் ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு தரணும்னு, அதானே ஓய்வூதியம். என் காசை திருப்பி கொடுப்பேன். இது எத்தனை ஆண்டுகளா கேட்கிறாங்க? 7500 கோடி. அந்த காசு எங்கன்னு கேட்டா பதில் சொல்லணும்ல. எங்க அது? எங்க என் பணம் எங்க? நான் என் மகளுக்கு கடனை வாங்கி திருமணம் பண்ணேன், அந்த காசு வந்தானே கட்டி இது பண்ணிடலாமே. என் மகளுக்கு இந்த என்னுடைய பிடித்த பணம் வரும், அது பென்ஷன் வரும், அதை வச்சுக்கிட்டு நான் திருமணம் பண்ணி வச்சலாம் நினைச்சேன். நான் கடைசி காலத்தில் நிம்மதியாக வாழ்ந்து சாகிறதுக்கு ஒரு வீடை கட்டின, கடனை வாங்கி இந்த பணம் வரும், கடனை கட்டிடலான்ட்டு. அதெல்லாம் யாரு மண்ணெளி போட்டது? யாரு? அரசு. இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள்ட்ட கடன் வாங்கி கடனாளி. நீ 9 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கிய. போக்குவரத்து துறைக்கு எவ்வளவு இழப்பு? 1 லட்சம் கோடி கிட்ட இழப்பு இருக்குல்ல. எப்படி வந்துச்சு இந்த இழப்புல? இந்த 1 லட்சம் கோடி கடன்ல இந்த 7000 கோடி 7500 கோடியை கொடுக்க முடியாது அந்த தொழிலாளர்களுக்கு. நீங்க இன்னைக்கு பொங்கல் நேரத்துல நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சாதாரண நேரத்துல போராடும் போது நீ ஏன் கவனம் இருக்கல? ஏன் கவனத்துல எடுத்து அந்த பிரச்சனையை தீர்க்கல? எத்தனை தடவை போராடினாங்க? இது தேவையில்லாத போராட்டம் நினைக்கிறீங்க? அவன் உரிமை போராட்டம். அவன் இழந்திருக்கான், அவனுடைய பணத்தை இழந்திருக்கான், அவனுடைய சம்பள தொகை இழந்திருக்கான். அப்புறம் எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. இதை விட்டுட்டு நான் இப்ப நீ பேருந்து நிலையம் 4400 கோடியில கட்டுறீங்க. பேருந்து ஒழுங்கா இருக்கா? அரசு பேருந்து இந்த மழை நேரத்துல அரசு பேருந்து ஒழுகுதா இல்லையா? ஒழுகுதா இல்லையா? கொடையை பிடிச்சிக்கிட்டு நம்ம அக்கா தங்கச்சி உள்ள நிக்கிறாங்களா இல்லையோ? பேருந்து இந்த லட்சணத்தில் இருக்கு. போக்குவரத்து தொழிலாளர் 7000 கோடி நிலுவத்தொகை தானே வீதியில் நிற்கிறான். நீ எதுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தா? யாரை கட்டி கொடுத்த? பெண்கள் கேட்டாங்களா? அப்புறம் இதுல இழக்கிற கோடி எத்தனை கோடி? இதுல எத்தனை கோடி? நீங்க ஆழ்ந்து ஏன் கவனிக்க மாட்டேன்? நீங்க 10,000 பள்ளிக்கூடம் சிதிலம் அடைஞ்சிருக்கு. தொடக்கப்பள்ளி ஒரு நாட்டின் வளத்திலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். அந்த அறிவு வளத்தை பெருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? சிற்றூர்கள் இருக்கிற தொடக்க பள்ளிகள், அரசு நடத்துற பள்ளிகள் ஏதாவது தரமா இருக்கா? என்னுடைய ஊர் அரணையூர்ல நான் பணம் கொடுத்துருக்கேன். எங்க ஊர்ல இருக்கிற பெரியவங்கலாம் நாங்க கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு பள்ளியை சீரமைச்சிட்டோம். வாத்தியார் போட்டிருக்கீங்களா? அதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்க பள்ளிக்கூடத்தை தம்பி மகேஷ் பொய்யாமலி சொல்றாரு, அதை சீரமைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்ல, முன்னாள் மாணவர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஊர்ல இருக்க தாளாளர்கள், கொடையாளர்கிட்ட வாங்கி அதை சீரமைச்சுக்கிறீங்கன்றீங்க. சரி, இல்ல அப்ப 250 கோடியில பல்நோக்கு மருத்துவமனை, அங்க சமாதி, அங்க இது 250 கோடின்னு நூலகம். நாங்க கேட்டோமா வெனிஸ் மாதிரி உட்காந்து ஒரே கலரில ஜல்லிக்கட்டை பார்க்கணும்னு? நாங்க தான் சவுக்கட்டை கட்டி ஆண்டுதோறும் நடத்திட்டு வாடி வசலம் மாட திறந்துட்டு கழிச்சிட்டு போயிடுறோம்ல. யாரு கேட்டது? அதுக்கு எதுக்கு இத்தனை கோடி? எதுக்கு? 110 கோடியில பேருந்து நிலையம் இருக்குல்ல, அப்புறம் 400 கோடியில இடம் கேட்டது? இதெல்லாம் தேவை. இந்த செலவு பண்றீங்க. ஏன் பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்ல? போக்குவரத்து தொழிலாளர்கள் உழைப்புக்கான ஊதியம், அவன் உழைப்பை பிடிச்சு வச்சிருந்த காசை கொடுன்னு எத்தனை வருஷமா போராடுறது தம்பி? அம்மையார் ஜெயலலிதா காலத்துல, ஐயா எடப்பாடி காலத்துல, இப்ப இவர் காலத்துல. அப்ப அந்த தொழிலாளர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை உணர்ந்துகிட்டு நீங்க பேசணும். இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க? நெருக்கடி கொடுத்து உட்கார்ந்து பேசி நான் சரி பண்றேன். இப்ப 37,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்கல்ல, அதுல கொடுத்து முடிக்க வேண்டியது என்ன? அதை விட்டுவிட்டு நீங்க என்ன பண்ணி என்ன வேலை வச்சிருக்கீங்க நீங்க? இப்ப போக்குவரத்துல இருந்த காவலர்கள் இருக்கிற பேருந்து ஓட்டுநர், இவங்க கிட்ட இருக்க தொழிற்சங்கத்தில் இருக்க பேருந்து ஓட்டுநர்களை ஓட்டி நீங்க ஓட்டுறீங்க. எல்லா பேருந்தையும் இயக்கிறீங்களா? அந்த பிரச்சனையை தீர்க்க கூடாதுன்னு நினைச்சா இது எப்படி? நியாயத்தின் பக்கம் நில்லுங்க.